ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த திருக்காட்சி பெருவிழா கீழை திருச்சபையில், ஏன் தொடக்க திருச்சபையில் கிறிஸ்மஸ் பெருவிழாவை விட பெரிய திருவிழா. உண்மையில் பலர் கிறிஸ்மஸ் கொண்டாடவில்லை. ஆதி காலத்தில் இந்த விழாவைத்தான் கொண்டாடினார்கள். ஏனென்றால் ஆண்டவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். எப்பிஃபனி, அதுதான் இந்த விழாவில் நினைவு கூறப்படுகிறது. எவ்விதமான எப்பிஃபனி, எவ்விதமான வெளிப்பாடு? ஒன்று, விண்மீன் வழியாக ஞானிகளுக்கு ஆண்டவர் தம்மையே காண்பித்தது. இறுதியாக அவர்கள் இயேசு பாலனை வந்து ஆராதித்தது. அதை நினைவு கூறுகிறோம். 3 அரசர்கள் திருவிழா என்று சொல்லுவோம். 3 அரசர்களா என்று விவிலியத்திலே இல்லை. 3 விதமான அன்பளிப்புகள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து ஒரு வேளை அப்படி சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. சிலர் ஏன் 12 அரசர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அடுத்தது, ஆண்டவர் இயேசு யோர்தான் நதியிலே யோவானிடம் திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாகிய கடவுள் அவரை வெளிப்படுத்தினார், தம்முடைய அன்பு மகனாக அவரில் மகிழ்வதாக. அதையும் சேர்த்து கொண்டாடினார்கள். 3வதாக, ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கினார் கானா ஒரு திருமணத்தில். அங்கே தமது மாட்சிமை வெளிப்பட்டது. அப்போது சீடர்கள் அவரை நம்பினார்கள். அதுவும் சேர்ந்து, இந்த 3 நிகழ்ச்சிகளும் சேர்ந்து தான் இந்த எப்பிஃபனி என்ற இந்த விழாவிலே கொண்டாடப்பட்டது. ஆண்டவர் தம்மையை வெளிப்படுத்துகிறார். அதை ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்க்கிறோம், ஒரு பக்கம் ஏரோது போல ஆண்டவரை எதிர்க்கிறவர்கள், எப்படி தான் அவன் சூழ்ச்சி செய்தாலும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டாலும் கடைசியாக ஆண்டவர் இயேசுவை அவன் முறியடிக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
இன்றைய உலகிலும் எத்தனையோ பேர் ஆண்டவரை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் நிச்சயம் ஆண்டவர் தான் வெற்றி கொள்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இரண்டாவது ஒரு நிலை, இந்த அவனுடைய அவையில் இருந்த அந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளம் மாதிரி ஆண்டவரிடமிருந்து அந்நியமாகவே இருக்கிறார்கள். மறைநூலை புரட்டி படிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு பாலனை பற்றி அவர்கள் எந்தவித சிரத்தையும் மேற்கொண்டு அவரை கண்டு ஆராதிக்க அவர்கள் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு உலகிலே பெரும்பாலோர் அப்படி இருக்கின்ற நிலை ஏற்படலாம். குறிப்பாக துறவிகள், குருக்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவரால் தொடப்படுகிறோம், ஆண்டவரால் மாற்றம் பெறுகிறோம், ஆண்டவரில் வாழ்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவரோடு வாழ்கிறோம் என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த மறைநூல் அறிஞர்களைப் போல பயன் பெறாத, அருகிலிருந்தும் பயன் பெறாத வெளிப்பாடாக ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு இருந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக பார்க்கிறோம் அந்த ஞானிகளுடைய மனநிலை. தூரத்திலிருந்து வந்தார்கள். இன்றைய முதல் 2 வாசகங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லா மக்களுக்கும், எருசலேமுக்கு எல்லாரும் செல்கிறார்களாம். அதே போல பவுல் சொல்லுகிறார், புற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளராகிறார்கள், நற்செய்திக்கு வாக்குறுதியின் பங்காளிகளாகிறார்கள். அப்படி தூரத்தில் இருந்தாலும் தொலைதூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அவர்களுடைய விடாமுயற்சி நமக்கு ஒரு பாடம். அவர்கள் தொடர்ந்து சென்று ஆண்டவரை ஆராதித்தது நமக்கு ஒரு பாடம். தங்களையே, தங்களிடம் உள்ளதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தது நமக்கு ஒரு பாடம். ஆண்டவருடைய விருப்பத்திற்கேற்ப தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டது நமக்கு ஒரு பாடம். இந்த ஞானிகளின் விடாமுயற்சி, ஆண்டவரை தேடும் ஆர்வம், தம்மையே எவ்வித மிச்சமின்றி கொடுக்கின்ற மனநிலை, நம் வாழ்க்கையை ஆண்டவரின் பாதையில் அமைத்து கொள்கின்ற மனநிலை நமக்கு இருந்தால் உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு உகந்தவராகவும் மேன்மேலும் நம்முடைய வாழ்வு சிறக்கும், நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் தம்மையை வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன், தாழ்மையோடு, எளிமையோடு, ஒரு விதத்தில் வல்லமையோடு கூட. அந்த ரெவலேஷன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியை, மன புரட்சியை உண்டு பண்ண வேண்டும். அது நம் ஒவ்வொருவரும் ஒரு ரெசல்யூஷன், ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக என்னையே கொடுப்பேன், மனம் தளர மாட்டேன் என்று முடிவெடுத்து ஆண்டவரை பின்பற்ற நமக்கு துணை புரியட்டும். ஆமேன்.